ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெயில் ஆர்ட்டோட டே 4 அண்ட் நேர்கள் விருப்பப்படி ஒரு ஆர்ட் மட்டும் பார்க்காம 2 ஆர்ட் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்ட மாதிரி கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃப்ரெஞ்ச் நெயில் தான் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரெஞ்ச் நெயில். அண்ட் இது வந்து நம்ம பாக்ஸ் ஃப்ரெஞ்ச் நெயில் யூஸ் சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு டீ ஷேப் போட்டுட்டு சைடில் நம்ம 2 வி மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது பாக்ஸ் ஃப்ரெஞ்ச் நெயில். இதே இது நீங்கள் வி மாதிரி ஜாயின் பண்ணாமல் யூ மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரெஞ்ச் நெயில் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நெயில் போடணும். இதோட ஃப்ரெஞ்ச் நெயில் டாபிக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது லைன் வச்சு கர்வ்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் காட்ட போகிறது வந்து ஒரு எஸ் கர்வ் மாதிரி, லைக் இந்த கர்வ் தான் கொடுக்கணும்னு கிடையாது, நீங்க எந்த ஷேப்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எப்பயுமே நீங்க லைன் டிரா பண்ணும்போது கையை எடுத்து டிரா பண்ணாம ஒரே ஸ்ட்ரோக்ல சிங்கிளா டிரா பண்ணுங்க, ரொம்ப நீட்டா. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணா தெரியும், எப்பயுமே வந்து நான் பிரஷ்ல வச்சு ஆர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேலட்ல கொஞ்சமா பெயிண்ட் எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். ஆர்ட் பிரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி யூஸ் பண்ணும்போது தான் ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ இதோட லிங்க் வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் டிஎம் பண்றேன். இந்த பேலட் வந்து நம்மளுக்கு பெயிண்ட் அப்ளை பண்றதுக்கு மட்டும் கிடையாது, நீங்க ஆர்ட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேலட்ல நீங்க பிடிச்ச போட்டோஸ் இருக்கும்போது ரொம்பவே பார்க்க அழகா இருக்கும். சிம்பிளா இருக்க லுக் எலகண்டா மாதிரி கிளிட்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணிருக்கேன். See you next video. Tata bye.